நகரில் ரூபாய் 27 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர், தில்லைநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் தில்லைநகருக்குட்பட்ட முருகன் நகரில் 27 லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, உதவி பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சந்துரு, ராஜேந்திரன், ரமேஷ்குமார், ஜெயராஜ், கண்ணியப்பன், வீரபத்ரன், கணேஷ், கிருஷ்ணராஜ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத் தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது காலித், முன்னாள் இளைஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் கதிரவன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ், காசிநாதன், தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் முருகன், ஜெனா, ஏழுமலை, கமல் பாஷா, சுரேஷ், சர்புதீன், முருகன், கார்த்திகேயன், ரகு, சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணியை முழுமையாக கைவிட வேண்டுமென வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா, வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டு வருகிறது. திருத்த பணியை எதிர்த்து தமிழகத்தில் நீதிமன்றத்தை நாடியுள்ளது போல் புதுச்சேரியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பிலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து புதுச்சேரியில் இந்த வாக்கு திருத்து, வாக்குகளை நீக்குவது, சேர்ப்பது எல்லாம் மிகப்பெரிய அளவில் மோசடியாக நடப்பதுன்றது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிற மாநிலங்களில் செய்வதெல்லாம் இந்த புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழகத்திலும் செய்ய காத்திருக்கிறார்கள். இதற்காக எங்களுடைய தலைவர் சட்ட போராட்டத்தை துவங்கியிருக்கிறார். இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசின் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கி என் தலைவருடைய ஆணையற்று இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த வழக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த வழக்கு வருகிறது. நீதி கிடைக்கும் நம்புகிறோம். அபாண்டமாக பொய் சொல்லி அதை உண்மையாக மாற்றும் முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சேது செல்வம், பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரிடம் தாம் பணம் பெற்றதாக தன் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை தேர்தலில் போட்டியிடாத அளவிற்கு தன் மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீமும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். தன் மீது அபாண்டமாக பொய் கூறி அதை உண்மையாக மாற்ற முயற்சிக்கும் மாநில செயலாளர் சலீம் மற்றும் நாரா கலைநாதன் மீது நீதிமன்றத்தில் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிட்ட சேது செல்வம், பழிவாங்கும் நடவடிக்கை கட்சியில் தொடர்வதால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும்
கட்சியிலிருந்து விலகி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலாம் உலகப்போர் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 1914 துவங்கிய முதல் உலகப் போர் 1918 ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. இந்த நாளையொட்டி முதல் உலகப் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரான்ஸ் தூதர் தியரி மேத்யூ, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், ஓய்வு பெற்ற பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் உட்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இந்தியா, பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டதை தொடர்ந்து அனைவரும் மரியாதை செலுத்தினர். Exprimer non seulement sur l'histoire, mais aussi sur celle et de l'hommage rendu à tous les morts pour la France de tous les conflits. Monsieur le consul général, Madame la présidente du conseil consulaire, a un responsable d'Inde. Parmi eux, il y avait des hommes venus d'ici. Ces jeunes hommes, souvent très devoir de mémoire pour un sens particulier. Ils nous rappellent que la France n'est pas seulement un territoire, mais une idée. Stop. Sir. ஆயிரம் பேருடன் அமர்ந்து ஒரு நிமிடம் தவமிருந்து அமைதியை வலியுறுத்திய பிரபல நடிகை நமிதா டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். கல்வி வழியே நீடித்த அமைதியை நிலைநிறுத்தலாம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து யூனிவர்சல் பீஸ் பவுண்டேஷன் சார்பில் திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் குருமகான் தலைமையில் தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழா புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மனிதநேயம், கருணை, சகோதரத்துவம் மற்றும் உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல தமிழ் சினிமா நடிகை நமிதா பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டு உலக அமைதியை வலியுறுத்தினார். விழாவில் 1000க்கும் மேற்பட்ட உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து அமைதி, அன்பு, ஒற்றுமை, ஞானம் ஆகிய உயர்ந்த மனித மதிப்புகளை ஒரு நிமிடம் அமைதி காத்து கொண்டாடினர். உலக அமைதிக்காக இணைந்து செயல்படுவோம், மனித குலத்தில் அன்பும் ஒற்றுமையும் பரவட்டும் என்ற வகையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஆச்சாரியா பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து டெல்லி குண்டுவெடிப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நடிகை நமிதா, இந்த உலகத்தில் அமைதி மீது நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதேபோல் தீவிரவாதம், மக்களுக்கு தொல்லை கொடுப்பது, வலி கொடுப்பது போன்றவர்களும் உள்ளனர். அதை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நாம் தான் தைரியமாக இருக்க வேண்டும். நமது அரசாங்கமும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என நம்புகிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக நடிகை நமிதா தெரிவித்தார்.
புதுச்சேரி திருபுவனை அருகே விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் விதிமுறைகளை மீறி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த கண்ணாயிரத்தின் மகன் 44 வயதான ராஜா என்பவர் பட்டாசிற்கு இரும்பு பைப் செய்யும் வேலை செய்து வந்தார். இரும்பு பைப்பை அடிக்கடி புதுவைக்கு வந்து விற்பனை செய்து வந்துள்ளார். நேற்று பணி நிமித்தமாக புதுவை வந்த அவர் மீண்டும் தனது இருசக்கர வாகனத்தில் குறிஞ்சிப்பாடி சென்றுள்ளார். திருபுவனை பனஞ்சாலை ரோட்டில் வாகனங்கள் வரும் எதிர் திசையில் போக்குவரத்து விதிகளுக்கு எதிராக சென்றுள்ளார். அப்போது வேல்ராம்பட்டை சேர்ந்த வினோத் என்பவர் ஓட்டி சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி எறியப்பட்ட ராஜாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து விதிகளுக்கு மாறாக இருசக்கர வாகனம் ஓட்டி சென்று விபத்தில் உயிரிழந்த ராஜாவிற்கு கஸ்தூரி என்கிற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இதுகுறித்து வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல கட்டுமான நிறுவனங்களின் பெயரில் போலியாக விளம்பரம் செய்து புதுச்சேரி ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 30 லட்சம் மோசடி செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு 5 மாத சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் சேதுராமன். கட்டுமான ஒப்பந்ததாரரான இவர் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்கிற முன்னணி நிறுவனம் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக டிஎம்டி கம்பிகள் தருவதாக வந்த விளம்பரத்தை நம்பி 30,97,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி ஆர்டர் செய்தார். ஆனால் ஆர்டர் கொடுத்த கம்பிகள் வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த சேதுராமன் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மகாராஷ்டிராவை சேர்ந்த 30 வயதான ராகுல் குமார் சிங், பீகாரை சேர்ந்த 24 வயதான உத்தம் விஷால் குமார், ராயுஷன் குமார், 27 வயதான அபிஷேக் குமார் மற்றும் பெங்களூருவை சேர்ந்த 30 வயதான தயாந்த் ஆகியோரை கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி கைது செய்து அவர்களிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 40 செல்போன்கள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் வழக்கு விசாரணை புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அரசு தரப்பில் உதவி அரசு வழக்கறிஞர் கணேஷ் ஞானசம்பந்தம் ஆஜரானார். இதனிடையே வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கர்சோல் குற்றவாளிகள் 5 பேருக்கும் தலா 5 மாத சிறை தண்டனை மற்றும் தலா 20,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். வருஷம் மஞ்சள் ஒரு மணி டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போலீசார் இரவில் தீவிர வாகன சோதனை மற்றும் பாதுகாப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக அனைத்து மாநிலங்களிலும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரியிலும் பலத்த பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் கூடும் பகுதிகள் மற்றும் எல்லை பகுதிகளான தவளக்குப்பம், கோரிமேடு, மதகடிப்பட்டு உள்ளிட்ட புதுச்சேரி எல்லைகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். அவ்வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். வண்டி யார் பேர்ல இருக்கு?
புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் சீராய்வு பணியை மேற்கொண்டுள்ளது. தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் சீராய்வு பணி தேவையற்றது. ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைப்பதாகவும் உண்மையான வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிடுவதாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அதோடு சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை தேர்தல் ஆணையம் உடனடியாக கைவிட வலியுறுத்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் இன்று புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக மாநில அமைப்பாளர் சிவா, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மதிமுக மாநில செயலாளர் ஹேம பாண்டுரங்கன், மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் சந்திரமோகன், கம்யூனிஸ்ட் பாலசுப்ரமணியம், மனிதநேய மக்கள் கட்சி பஷீர் அகமது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் முகமது அலி, திராவிடர் கழகம் வீரமணி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, அனந்தராமன், நாரா கலைநாதன், தொகுதி பொறுப்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன், டாக்டர் நிதிஷ் மற்றும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். எல்லா தொகுதிகளிலும் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல இது உடனடியாக இருக்க அதிகாரிகள் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிக்கணும். இன்னைக்கு தேர்தல் கமிஷனுடைய அதிகாரி வந்து அன்னைக்கு இந்தியா முழுக்க ஆளுநர் சேர்த்து வந்தாரு. அன்னைக்கு நம்ம 2-3 முறை முதலமைச்சர் வைத்திலிங்கம் வந்தாரு. நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். இந்தியா கூட்டணி தலைவரெல்லாம் போயிருந்தோம். நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கும் ஒரு நாள் ஒரு பதிலும் சொல்லலாம். கடைசி வரைக்கும் தலையாட்டி இருந்தார். ஏன்னு கேட்டால் அவர் கொடுத்துறாரு. அதான் மிகப்பெரிய ஒரு அநீதியா மக்கள் எப்படி யோசிட்டாங்க. தேர்தலை சந்திக்காம மக்கள்கிட்ட வாக்கு கேட்காம எப்படி வாக்குகளை தேடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில RSS அதனால்தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க அவர் நினைத்ததை சாதி சாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இதெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் என்ன நடக்கின்றது புதுவாக சொல்லி விடைபெறும். புது போட்டோ தான் வந்துருங்க. அதை ஃபில் பண்ண தெரியல. என் மகனுக்கு என் மருமகளுக்கும் ஓட்டு இருக்குது. 2002 உங்களுக்கு 16 வயசு. அது எந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. ஆனா யாருடைய ஆலோசனையும் அவன் கேட்கறதில்லை. உங்களோட பிரதிநிதிகள் வந்து கூட போகும்போது எப்படி முறைகேடு நடக்கும்னு பிரதிநிதிகள் போகும்போது ஃபார்மை கொடுக்கறதுக்கு வாங்கிறதுக்கு தான் போவாங்க. அந்த ஃபார்மை வந்து ஊர்ஜிதம் சேர்த்து செல்லுபடி ஆகக்கூடிய ஃபார்ம்னு சொல்றது யாருன்னா அவங்க தான். அதனால வந்து தான் நாங்கள் பயப்படுறோம். எதிர்க்கிறது மட்டும் இல்லை, பயங்கரமான குழப்பம் இருக்குது. அவங்க அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கறது கூட அவங்களுக்கு சரியான முறையில் அறிவுறுத்தப்படவில்லை. அதோடு இல்லாமல் வந்து வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை இங்கேருந்து அங்கே வேலை செய்கிறவங்க இல்லை அங்கேருந்து இங்கே வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு உண்டான வாக்குகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. எல்லாத்த விட முக்கியம், ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, 2 பேர் தான் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு துணை செய்யறதுக்கு கூட யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இந்த தினம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதனால அவங்களுக்கு ஒன்றும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு வழி தெரியல, எதுவும் தெரியல. எல்லாத்துக்கும் மேலே எதிர்கட்சி தலைவர் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் எழுதி கொடுத்தா கூட அதை பதிகிறாங்களான்றது எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை எடுத்துன்னு போய் அவங்க பதியணும். அது பதிகிறாங்களா, அதை நீக்கிறாங்களா அப்படின்ற விவரம் இல்லை. 3வது, இப்படி சென்ற தேர்தலில் தோற்றாலும் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறேன் என்றும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தெரிவித்துள்ளார்.
முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகி செந்தில் குமரன் பிறந்தநாளையொட்டி தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தி பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் உட்பட பலரும் கலந்து கொண்டு அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று செந்தில்குமரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த செந்தில்குமரன், சென்ற தேர்தலில் தான் தோல்வியடைந்தாலும் தினமும் மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறேன் என்றார். கடந்த 4 ஆண்டுகளாக ஓடி ஒளிந்து கொண்டு தற்போது தேர்தல் வரும் நேரத்தில் மக்களை சந்திக்கவில்லை. தொடர்ந்து 12 ஆண்டுகளாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை என்னால் முடிந்தவரை நிறைவேற்றி வருகிறேன் என்றார். தொடர்ந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஓகேண்ணா. இங்க பாருங்கம்மா. பாருங்கண்ணா, ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமரன், முத்தியால்பேட்டை. வருடம் வருடம் பிறந்த நாளுக்கு வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணின்னு இருப்போம். போன வருடம்லாம் வந்து 2000 பேருக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 4000 ரேஷன் கார்டுக்கு வந்து குக்கர் கொடுத்தோம். இந்த வருஷம் மக்களை வர வச்சு கொடுக்காம டைரக்டா மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு வீடு வீடா நானே வந்து நான்ஸ்டிக் தவா வந்து வீடு வீடா மக்களை சந்திச்சு நானே கொடுக்குறேன். எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பொறுப்பு ஆசிரியர் அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இக்கண்காட்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையில் தொகுப்புகள் செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஓகே விடு. அப்படி சொல்லுங்க.
ஹெல்தி ஃபுட் எங்க இருக்கு? சரி, இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் சேதமடைந்த மின் கம்பங்களை சரி செய்ய வேண்டும், புதிய மின்மாற்றிகளை அமைக்க வேண்டும் என கோரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் அரியாங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று அரியாங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் இளநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் பகுதிகளில் மர கிளைகள் வளர்ந்துள்ளதால் எதிர்வரும் புயல் மழை காலத்தை கருத்தில் கொண்டு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பு மரக்கிளைகளை அகற்ற வேண்டும் என்றும், அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் உள்ள சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய மின் கம்பங்களை நிறுவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சொர்ணா நகர், கண்ணம்மா தோட்டம் பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்கு சரிவர எரியாததால் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஹைமாஸ் விளக்குகளை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும், வீராம்பட்டினம், காக்கேயன் தோப்பு, ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளின் நடுவே மின்கம்பத்தை நிறுத்தி சாலைகள் போடப்பட்டுள்ளன. இதையும் மின்துறை கவனத்தில் கொண்டு மின்கம்பங்களை சாலையோரத்தில் மாற்றி அமைக்க வேண்டும், புதிய மின்கம்பங்களை நிறுவ வேண்டும். அரியாங்குப்பம் தொகுதி மரப்பாலத்தில் துணை மின் நிலையமும் அரியாங்குப்பத்தில் மின்துறை அலுவலகமும் இயங்கி வரும் நிலையில் இதுபோன்ற மின் பற்றாக்குறை இருந்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் போதுமான மின்மாற்றி வசதி இல்லாததால் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வருகிறது. அதன் காரணமாக டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டு வருகிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசும் மின்துறையும் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக பழுதடைந்துள்ள மின்கம்பங்களை மாற்ற வேண்டும், உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொகுதி நிர்வாகிகள் ராஜா, ஜீவா, தட்சிணாமூர்த்தி, அன்பு, சிவா, ஏழுமலை, முனியன், கோபி, நாகப்பன், ஜெயக்குமார், ரங்கநாதன், செல்வம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். சார் நீங்கள் கொஞ்சம் நல்லா திரும்புங்க சார். ஓகே சார். இல்லை சார், அவங்க ரொம்ப நாளாக இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது எந்த பக்கமாக அவங்க வண்டி போகிறதுக்கே வழி இல்லை. செய்ய வேண்டிய வேலைகள் சம்பந்தமாக, மின்துறை சம்பந்தமாக செய்ய வேண்டிய வேலைகள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவில் நீண்ட காலம் செய்ய வேண்டியது, உடனடியாக செய்ய வேண்டியது இரண்டு வகைப்படுத்தி பொறியாளர்கிட்ட நாங்கள் அந்த மனுவை கொடுத்துருக்கோம். அதில் மிக முக்கியமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டுக்கு நடுவில் கம்பம் இருக்கும். இது அந்த ரோட்டில் யாரும் போகவே முடியாது. இந்த கம்பம் உடனே இடமாட்டியும். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாஜகவினர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் வடம் பிடித்தனர். சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மாநில பாஜகவினர் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்தனர். இந்த சிறப்பு பூஜையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் ரத்னவேல், முன்னாள் பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன், ஆனந்தக்கண்ணன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில பிரிவு தலைவர் சாய் சுதாகர் சிறப்பாக செய்திருந்தார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பிறந்தநாளை ஒட்டி ஸ்ரீ பெரியதாய் அம்மன் பூஜை ஸ்டோர் நிறுவனர் கேசவன் தலைமையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தின் பிறந்தநாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு நேரடியாக சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அந்த வகையில் சபாநாயகர் செல்வம் பிறந்தநாளையொட்டி ஸ்ரீ பெரியதாய் அம்மன் பூஜை ஸ்டோர் மற்றும்
கேசவன் ஜவுளி நிறுவனத்தின் உரிமையாளர் ஜீவா தலைமையில் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது.